ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க, நீங்க எல்லாரும் அதிகமா ரிக்வெஸ்ட் பண்ண இந்த ஒரு சிசி எஃபெக்ட்டை நம்மளே ஓனா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த சிசி எஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த வீடியோ லிங்கை டேக் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அதான் பார்க்க போறோம். நம்மளே ஓனா இதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அதுல நம்ம ஒவ்வொரு வேல்யூவா சேஞ்ச் பண்ணி எதுக்காக சேஞ்ச் பண்றோம் அப்படின்றது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலிகிராம் ஐடி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பத்தின எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த சிசி எஃபெக்ட்டோட ப்ரீசெட்டும் எக்ஸ்எம்எல் ஃபைலும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு இந்த சிசி எஃபெக்ட்டோட ப்ரீசெட்டையும் எக்ஸ்எம்எல் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ண போகிற வீடியோவோ அப்படி இல்லை அப்படின்னா இமேஜோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றது தெரிய வரும். இப்போ நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இங்கே ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நீங்கள் வீடியோ டியூரேஷன் எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா அதையே சூஸ் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா எஃபெக்ட்டுமே கொடுக்க போகிறோம். சிசி எஃபெக்ட்னாலே பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி அதில் தான் எல்லா வேல்யூஸும் எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல் நம்ம அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இருக்க எல்லா எஃபெக்ட்டையுமே ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எஃபெக்டாக ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு காசியன் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ரெண்டாவது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்ற இந்த எஃபெக்ட், ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் அண்ட் ஷாடோ அப்படின்ற இந்த எஃபெக்ட், கடைசியாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ற இந்த எஃபெக்ட். ஸோ இந்த 3 எஃபெக்டையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளர் அப்படின்ற அதே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளில் ஆட் பண்ண வேண்டியது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெக்டாங்கிள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பேக்ரவுண்ட், அதை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா காசியன் பிளர் இருக்குது, இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600+ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 605 வந்து செட் பண்ணிக்கிறேன். அப்படியே பேக் வந்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் கொண்டு போய்க்கோங்க. நான் ஒரு -85 வந்து செட் பண்ணிக்கிறேன், நீங்களும் அதிலே வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா +30 வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் அண்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஹைலைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 200 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஷார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் அந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளில் செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் கரெக்ஷனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து ஆட் ஆகிடும், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் அதிகமாக பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் இந்த மாதிரி தான் வந்துட்டு வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த சிசி ப்ரீசெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க ரெக்டாங்கிளில் ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா அதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதோட டியூரேஷனும் நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் வச்சிருக்கீங்களோ அது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு
அந்த ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் ஓவர்லே இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டியூரேஷன் இருக்கோ அவ்வளோ டியூரேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காமன். நம்ம ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதும் டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் இது எல்லாமே காமன். அதில் ஆட் பண்ண போகிற எஃபெக்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ரெக்டாங்கில் சூஸ் பண்ணி அதில் ஒரு ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம எக்ஸ்போசர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு எக்ஸ்போசர் அண்ட் காமா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -900 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போசரோட வேல்யூவை -90 செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போனதுக்கப்புறமா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ ப்ளே ஆகும்போது அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பிளிங்க் ஆகிறது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் தான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸ்ட்ரென்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கும் கீழே சீட் இருக்கும், அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிடும். அந்த சிசி எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிடும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது. ஸோ அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த லைட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிசியுமே இது மட்டுமே ஒரு தனி சிசி பார்த்துங்க. இது மட்டுமே தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசி எஃபெக்ட். ஸோ அந்த லைட் எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட் அண்ட் XML ஃபைல் இருக்கு இல்லையா, அதுலேயே நான் லைட் எஃபெக்டோட PNG ஃபைலும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லைட் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வந்து விட்டுறலாம். ஸோ இந்த லைட் எஃபெக்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட சைஸ் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறமா எந்த கார்னரில் வேணுமோ அந்த கார்னருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அதே லைட் எஃபெக்ட்டை சூஸ் பண்ணி இந்த இடத்துல பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும். அதில் போயிட்டு லைட் அண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். அதோட சைஸை லைட்டாக வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட்டை இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். இந்த லைட் எஃபெக்ட்டை நம்ம நிறைய வீடியோஸில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி கார்னரில் வந்து நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதையே என்ன பண்ணுங்கள், அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணி அங்கேருந்து இந்த கார்னருக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்னரில் தான் வைக்கணும், அந்த கார்னரில் தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம், இந்த கார்னர் செட் பண்ணிக்கலாம், இந்த கார்னர் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான், எங்கே வேணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் எஃபெக்ட். ஸோ இந்த சிசி ப்ரீசெட்டு இதை நீங்கள் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் அண்ட் XML ஃபைல் அதில் வந்து இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீசெட்டிங் XML ஃபைலோட லிங்கையுமே நான் அதில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்துட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இவ்வளோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.